ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செம்மையான ஆக்ஷன் படமாக ஒன்று வந்திருக்கு. அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, தெலுங்கு ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ்லையும் டப் பண்ணியிருக்காங்க, மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குது. அந்த படம் தான் டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட். அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது முழுக்க ஒரு க்ரைம் த்ரில்லரான படம் தான். அதாவது மற்ற சீன்களை விட க்ரைம், அதாவது ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த கேஸ் எப்படி போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்குங்க. நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் இப்படி தான் நடக்குமான்னு. சட்டுப்புட்டுன்னு அதாவது ஒவ்வொன்றும் நம்ம நினைக்காத மாரி நடக்கும். அதாவது அதுதான் சொல்லுவாங்க ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். ஒரு க்ரைமை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக போயிருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1940, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கப்போ நடந்த ஒரு கதை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக எல்லாம் இமேஜினேஷன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் பார்க்குறவங்க தைரியமாக பாருங்கள், உண்மையாக சூப்பராகவே இருக்கும். நல்லா இன்வெஸ்டிகேஷன், அதாவது சின்சியராக போய்ட்டு இருக்கும். அப்படியே படம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு போர் எந்த ஒரு இடத்துலையுமே அடிக்காது. நிறையா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்து தான் மறக்காம எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1940 நடந்த மாரி, அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் நடந்த மாரி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக ரன் ஆகிருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 1940 இதுமாரி ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு பெரிய எஜமானி வீட்டு பொண்ணு இன்னொரு பையன் கூட இருக்காது. அது இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா எழுத்து வீட்டிலேருந்து பார்க்குறான். அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் டைட்டில் கார்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது அவங்க இறந்து கிடக்குறாங்க. இறந்தது பார்த்திங்கன்னா இவங்க ஜமீன்தார் தான் அதுமாரி பண்ணிட்டாரு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டை கூப்பிட்றாங்க. அதாவது பிரிட்டிஷில் அப்போ தான் சீக்ரெட் ஏஜென்ட்டை கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எதுக்கு சீக்ரெட் ஏஜென்ட்டை இது கூப்பிட்றாங்கன்னு அவர் கேட்டப்போ ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் என்னென்னா அப்படி வெயிட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா இவர் விசாரிக்க அந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கொலையை அவர் பண்ணல, வேறு ஒருத்தர் தான் பண்ணாருன்னு போனப்பே கண்டுபிடிச்சாரு. சரி, வேறு யார் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்புறம் தான் அவர் அந்த எழுத்த வீட்டில் அந்த பிரிட்டிஷ்காரர் அவரை போய் விசாரிப்பார். அவரை விசாரிக்கிறப்ப தான் எல்லா உண்மையும் அவருக்கு தெரிய வரும். அதாவது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சஸ்பென்ஸை உடைப்பாங்க. அதாவது இவர் ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட். இவர் எதனால் வந்திருக்காருன்னா, அந்த ஹீரோயின் சுபாஷ் சந்திர போஸோட அதாவது செக்யூரிட்டி, அதாவது இந்த கோடு அனுப்புகிறவங்க எல்லாமே அவங்க தான். அதாவது ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாரி, அது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு அவங்க எல்லாேருக்கும் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அதாவது ட்ரிவர்னா அப்படின்னு சொல்கிற அவங்க கிளியர் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் இதுமாரி சுபாஷ் சந்திர போஸ் வருவார், பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருந்திருக்கும். அதாவது அந்த கோடு இருந்திருக்கும். அந்த கோடை தான் பார்த்திங்கன்னா யாரை தேடி பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கோடை கிராக் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இவராக அனுப்பியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவை டெவில் அனுப்பியிருப்பாங்க. அப்போ தெரியாது இவங்களுக்கு டெவில் யாருன்னு லாஸ்ட்டில் தான் ரிவீல் ஆகும். இவரும் பார்த்திங்கன்னா அந்த கேஸுக்கு சால்வ் பண்ணுறதுக்காக முடிஞ்சளவு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவார். அதாவது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கிராக் பண்ணிவிடுவார். அந்த கோடை கிராக் பண்ணுறது, அதுமாரி அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் அதில் இன்னொருத்தவங்களும் இறந்துருப்பாங்க. அவங்களையும் கண்டுபிடிச்சி அந்த கேஸை சால்வ் பண்ணுவார். சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு பக்கத்தில் அவர் கூடயே ஒருத்தர் இருப்பார். அதாவது அவருக்கு அசிஸ்டன்ட் மாரி, அவர்கிட்ட தான் எல்லா உண்மையும் சொல்லுவார். அப்புறம் சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா கடைசியில் யார் அந்த ட்ரிவர்னா ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பானுங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு கத்தி வச்சுக்கொள்ளும், அதில் ட்ரிவர்னானே எழுதியிருக்கும். அவர் பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு பெரிய போலீஸை கொண்டிருப்பாங்க. கொண்டது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எல்லாருமே கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அதாவது அந்த பொண்ணை முதல்ல கொலை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கோடு கிடச்சதுனால அந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லுவாங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ போய் காப்பாற்றுவார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இவர் நடிச்சிருப்பார். அதனால் அந்த ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டு பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ்கிட்ட இதுமாரி எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியாமல் இதுமாரி அந்த கோடை நான் கிராக் பண்ணிட்டேன். அதாவது செகண்ட் கோடு, அவங்க ஃபஸ்ட்டு கோடை மட்டும் தான் கிராக் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கோடில் தான் பார்த்திங்கன்னா ஆல் கிளியர் அப்படின்ற மெசேஜ் இருக்கும். அது ஏன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஏன்னா அது ஏன் ஆல் கிளியர் இருக்குன்னா அதுமாரி அவர் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் இதுமாரி வர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுபாஷ் சந்திர போஸ்க்கு அவங்க சொல்கிற கோட். இதுமாரி கோடு லீக் ஆனது கண்டுபிடிக்கிறது தான் அவர் வந்திருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியே மாறி இருக்கும். மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரும் அப்படியே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா சீக்ரெட்டுமே சொல்லுவாங்க. இதுமாதிரி ட்ரிவர் நான் வருவோம்.
ட்ரிவனை விட்டு அந்த அந்த கோடை கொடுக்கணும், இதுமாரி கோடு கிராக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ப்ராசஸை எல்லாத்தையும் அந்த லெட்டரில் எழுதி கொடுப்பாங்க. அதையே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவே அந்த 2 வேலையும் பண்ணுறாரு. அதாவது ட்ரிவனை பார்க்குறதும் சரி, அந்த போஸ்ட்டில் போடுறதும் சரி, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இவரே போட்டுருவார். அவர் பார்க்கவே மாட்டார். இது தெரியாமல் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷே ஏமாற்றிட்டு அவர் எல்லா வேலையும் பார்த்துட்டுருப்பார் காதலுக்காகன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் வெளியே வரும். அது என்ன அப்படின்னா, ட்ரிவன் யாருன்னா நம்ம ஹீரோ தான் ட்ரிவன் தான். அப்புறம் தான் டெவில் த சீக்ரெட் பிரிட்டிஷ் ஏஜென்ட் எல்லாமே அவர் தான். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியில் ரிவீல் ஆகும். ரிவீல் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயுமே ஒரு கருப்பு ஆடு ஒன்று இருக்குது. அவங்க தான் ட்ராஜன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆள் எப்படி பிரிட்டிஷில் வச்சுருந்தாங்களோ அதுமாரி பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா இவங்க கூட வச்சுருந்தவங்க தான் அந்த ட்ராஜன். ட்ராஜன்னு அவன் தான் பார்த்திங்கன்னா அந்த கோடை கிராக் பண்ணது, அதாவது கோடை ஆட்டையை போட்டது எல்லாமே அவன் தான். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் தெரியும். அதாவது ஹீரோ லாஸ்ட்டில் தான் கண்டுபிடிப்பார். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ட்ராஜன் போய் நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் டெவில் தான், அவன் ஒரு சீக்ரெட் பிரிட்டிஷ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல வச்சுருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள ஷூட் பண்ண வச்சுருவாங்க. நம்ம ஹீரோயின் கையாலேயே அவங்கள ஷூட் பண்ணிவிடுவாங்க. ஷூட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுமாரி லாஸ்ட்டில் ஆல் சிக்னல் கிளியர் கொடுக்குறதுக்கு, அதாவது ஆல் கிளியர் சிக்னல் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவர் மேலே ஏறி அங்கே சிக்னல் கொடுப்பாங்க. அப்புறம் தான் இன்னும் ஒரு சீக்ரெட் தெரிய வரும். அதாவது ஹீரோயினுக்கு வந்து இதுமாரி கோடை கிராக் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோவை சுட்டதுக்கப்புறமா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு கோடு வேர்டில். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்கள டைவர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ 2 புல்லட் வாங்கிட்டும் இன்னும் உயிரோட வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுவார். அந்த சீக்வன்ஸ் தான் ஃபைனல் பேட்டில். கிட்டத்தட்ட சரியான சீனாக இருக்கும். எவ்வளோ ஃபைட் அப்படியே மாஸ் ஆக்ஷன் படமாக இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டோரி முடிஞ்சிடும். இது வந்து சீக்ரெட்டான, அதாவது நம்ம நேதாஜிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரிவனாவோட கதை தான் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ஃபுல் உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மைன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படம். யாராவது பார்த்துருந்தா மறக்காம எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி